கண்ணியமிக்கல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் மோதப்பட்ட சூரா அத்தௌபாவினுடைய 108வது வசனம், லா தகும் ஃபீஹி அபதா லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸா அலத் தக்வா மின் அவ்வலி யௌமின் அஹக்கு அன் தகூம ஃபீஹி ரிஜாலுன் யுஹிப்பூன அன் யததஹரு வல்லாஹு யுஹிப்புல் முத்தஹிரீன். இது சூரா தௌபாவினுடைய 108வது வசனம். இந்த வசனத்திலே அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, தக்வா என்னும் இறையச்சத்தின் மீது கட்டப்பட்ட அந்த பள்ளிவாசலில் நீங்கள் நின்று தொழுவதுதான் உங்களுக்கு சிறப்பான ஒன்று. அங்கே பரிசுத்தமான மனிதர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் சுத்தமானவர்களை, அல்லாஹ் யுஹிப்புல் முத்தஹிரீன், அல்லாஹ் பரிசுத்தமானவர்களை விரும்புகிறான் என்கிற வசனம் 108வது வசனமாக சூரா தௌபாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தினுடைய நோக்கம் பள்ளிவாசல். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்த பொழுது வரலாறு நீண்ட நெடியது. முதலாக கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசல் மதீனாவுக்கு வெளியே, மதீனாவினுடைய எல்லைக்கு நுழைவதற்கு முன்பதாகவே மஸ்ஜிதுல் குபா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பள்ளிவாசலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்குள்ள நுழையிறதுக்கு முன்னால் சில காலம் மதீனாவுக்கு வெளியே தங்கியிருந்து மஸ்ஜிதுல் குபாவை கட்டினார்கள். அங்கே தொழுகை நடத்தினார்கள். அதற்கு பின்பாகத்தான் மதீனாவிற்குள்ளே வந்தார்கள். அந்த பள்ளிவாசலை குறித்து பேசும் பொழுதுதான் இந்த வசனத்தை சொல்லுகிறான். அந்த பள்ளிவாசல் எப்படிப்பட்டது என்று சொன்னால், அந்த பள்ளி இறையச்சத்தின் மீது கட்டப்பட்ட பள்ளிவாசல் என்று சொல்லுகிறான். நம்முடைய பார்வை என்பது வெறுமனே மஸ்ஜிதுல் குபா மட்டுமே இறையச்சத்தின் மீது கட்டப்பட்ட பள்ளிவாசல்கள் அல்ல. மாறாக துன்யாவில் பள்ளிவாசல் என்று பொதுவாக வக்ஃப் செய்யப்பட்டு எந்தெந்த இடங்களிலெல்லாம் பொதுவான அழைப்புகள் கொடுக்கப்பட்டு அது பள்ளிவாசலாக செயல்பட்டு வருகிறதோ எல்லா கட்டிடங்களுமே அல்லாஹ்விற்கு சொந்தமானது. அவை அனைத்துமே இறையச்சத்தின் மீது கட்டப்பட்ட பள்ளிவாசல். அல்லாஹ்வை பொறுத்தவரை இந்த துன்யாவில் இருக்கக்கூடிய விஷயங்களும் கொசுவினுடைய இறக்கையை விட மிகவும் துச்சமாக மதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் இருந்தாலும் கூட அல்லாஹ் நேசிக்கக்கூடிய துன்யாவின் ஒரு பகுதி எது என்று கேட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அஹப்புல் பிலாது இலல்லாஹி மசாஜிதுஹா. உலகத்திலே துன்யாவிலே அல்லாஹ்விற்கு பிரியமான இடம் ஒன்று இருக்கிறதுன்னு சொன்னா அதுதான் பள்ளிவாசல். வஅபகதுல் பிலாது இலல்லாஹி அஸ்வாகுஹா. அல்லாஹுக்கு பிடிக்காத, இறைவனுக்கு கோபத்தை தரக்கூடிய இடம் இருக்குதுன்னா அதுதான் கடை வீதி. ஏன் பள்ளிவாசல் விரும்பப்படுகிறதுனா, இங்கே திக்ருகள் செய்யப்படுகிறது, இங்கே குர்ஆன் ஷரீஃப் ஓதப்படுகிறது, இங்கே இறைவனுடைய சிந்தனை இருக்கிறது, இங்கே தொழுகை நடக்கிறது, இங்கே இஅ்திகாஃப் இருக்கிறது. உலகத்தின் எல்லா நல்லமல்களும் பள்ளிவாசலில் செய்யப்படுகிறது. எனவே அல்லாஹ்வுக்கு பிடித்தமான இடம் பள்ளிவாசல். ஏன் கடை வீதியை அல்லாஹ் வெறுக்கிறான் என்று சொன்னால், அங்கே இறைவனுடைய சிந்தனையை புறக்கணிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நடக்கிறது. அது தலைப்பிற்கு அப்பாற்பட்டதாக இருப்பதால் நம்முடைய நோக்கம் என்பது பள்ளிவாசல் சார்ந்த இடங்களில் நம்முடைய ஒழுக்கங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான். உலகத்தில் நமக்கு நன்மையை வாரி வாரி தரக்கூடிய இடமாக பள்ளிவாசல் இருக்கிறது. ஒருவர் இஹ்ராம் கட்டிக்கொண்டு காபாவை நோக்கி ஹஜ்ஜுக்காகவோ உம்ராவிற்காகவோ செல்வதும் ஒரு நன்மையான காரியம் என்பதைப் போல வீட்டிலிருந்து கிளம்பி வருகையிலே ஒருவர் ஒது செய்துவிட்டு கால்நடையாக பள்ளியை நோக்கி நடந்து வருவதும் அவருக்கு நன்மையை சேர்க்கக்கூடிய விஷயம். ஒருவர் எஹ்ராம் கட்டிட்டு காபாவுக்கு போனார்னா என்ன நன்மை கிடைக்குமோ அதே நன்மை அவர் வீட்டிலிருந்து பரிசுத்தமாக ஒது செய்துவிட்டு, இன்னும் இமாம்கள் கூடுதலாக சொல்லுகிறார்கள், முன் சுன்னத்தான தொழுகைகளை வீட்டில் தொழுதுவிட்டு ஃபர்தான தொழுகைக்காக வேண்டி பள்ளிவாசலை நோக்கி நன்மையை நாடி விரைந்து ஒருவர் வர்றாருன்னா ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹ் நன்மையை தருகிறான். பள்ளிக்குள்ளே வர்றார், வலது காலை வைக்கிறார், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக அல்லாஹும்ம ஃபிர்லி துனூபி வஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மதிக என்கிற துஆவோடு பள்ளிவாசலுக்குள்ளே வருகிறார். நவைத்துல் இஅ்திகாஃப மா துன்து ஃபீ ஹாதல் மஸ்ஜித். இந்த பள்ளிவாசலில் இருக்கும் காலமெல்லாம் இஅ்திகாஃபுக்காக வேண்டி நான் நியத் செய்கிறேன் என்ற நியத்தோடு பள்ளிக்குள்ளே வருகிறார். அமைதியாக உட்கார்கிறார். எந்த அமலும் செய்ய தேவையில்லை.
பள்ளிவாசலுக்குள்ள முடிந்தால் தொழுகுங்கள், முடிந்தால் ஓதுங்கள், முடிந்தால் தஸ்பீஹ் செய்யுங்கள். எதுவும் முடியவில்லை என்று சொன்னால் வீணான பேச்சுக்களை தவிர்த்துவிட்டு அமைதியாக எப்ப காமத்து சொல்லுவாங்க உட்கார்ந்திருந்தால் போதும். அது உங்களுக்கு தரக்கூடிய பிரயோஜனம் என்ன தெரியுமா? ஆக பெரும் பயன், சொர்க்கத்தை பெற்றுத்தரும். நாளை அரசுடைய நிழல் யாருக்கு கிடைக்கும் என்கிற ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். நாளைக்கு சொர்க்க மஹ்ஷர் மைதானத்தில் தலைக்கு ஒரு ஜானுக்கு மேலே சூரியனை அல்லாஹ் கொண்டு வந்து நிறுத்தியிருப்பான். மக்கள் எல்லாம் கடும் உஷ்ணத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் 7 சாரார்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தினுடைய அவனுடைய அரிசியின் நிழலை தருவான். அந்த 7 பேரில் ஒருவர் யாருன்னா, எந்த ஒரு மனிதனுடைய உள்ளம் பள்ளிவாசலோடு இணைந்திருக்கிறதோ, பள்ளியை விட்டு வெளியே சென்றதற்கு பின்னால் மீண்டும் பள்ளியை நோக்கி எப்பொழுது வருவோம் என்கிற ஆர்வமும் ஆசையும் யாருடைய மனசில் இருக்கிறதோ அவர்களுக்கு அல்லாஹ் நாளை மறுமையிலே அரிசின் நிழலை தருவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த பள்ளிவாசலுக்கு ஏராளமான ஒழுக்கங்கள் இருக்கிறது. நாம் அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமான ஒரு சில முக்கியமான ஒழுக்கங்களை மட்டும் நாம் இங்கே ஞாபகப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஒருவர் பள்ளிக்குள்ளே வர்றார் என்று சொன்னால் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், நாம் நம்முடைய வீட்டில் இல்லை, நம்முடைய கடையில் இல்லை, நம்முடைய இடத்தில் இல்லை. இந்த இடம் அல்லாஹ்வுக்கானது. பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வுக்கானது. இந்த பள்ளிவாசலில் யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. நாம் எங்கே வந்திருக்கிறோம்? அல்லாஹுடைய வீட்டிற்கு வந்திருக்கிறோம் என்கிற பயபக்தியோடு ஒருவர் பள்ளிக்குள்ளே தன்னுடைய நடைமுறையை அமைத்துக் கொள்ள வேண்டும். பள்ளிவாசலுக்குள்ள வரும் பொழுது நாம் இப்பொழுது அவசியம் சொல்ல வேண்டிய விஷயத்திலே ஆடை சம்பந்தப்பட்ட விஷயம் முக்கியமானது. நேற்றைய தினம் தராவீஹினுடைய அந்த பயானில் கூட ஆடை சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தோம். மிக குறிப்பாக வாலிபர்கள் மட்டுமல்ல, பேண்ட் ஷர்ட் அணியக்கூடிய மக்கள் தங்களுடைய ஆடைகளின் விஷயத்திலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். காரணம், ருக்கு சுஜூதினுடைய நேரத்திலே அவுரத்துகள் மிக சாதாரணமாக மக்களிடத்தில் வெளிப்படுகிறது. தொழுகிறவருக்கு தெரியாது. அவர் பயபக்தியோடு தொழுது கொண்டிருப்பார், சாலிகான முறையில் தொழுது கொண்டிருப்பார். பின்னால் இருந்து பார்க்கும் பொழுது ஆடையினுடைய விஷயத்திலே ஒழுக்கம் இல்லாததன் காரணமாக அவுரத்துக்கள் வெளிப்படக்கூடிய சமயத்திலே அவருடைய தொழுகை முறிந்து விடுவதோடு பின்னால் இருப்பவருக்கும் அந்த தொழுகை கேள்விக்குறியாகக்கூடிய நிலைமையில் இருக்கிறது. இது பள்ளிவாசலுக்குள்ளே பேணப்பட வேண்டிய ஆடை விஷயத்திலே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம். நாம் ஒரு வேளை வேஷ்டி அமைந்திருக்கிறோம், பிரச்சனை இல்லை, பேண்ட் ஷர்ட்டோட தொழுகிறோம்னு சொல்லி சொன்னால் ஆடை விஷயத்தில் வாலிபர்கள் கொஞ்சம் கவனமாகவே தங்களுடைய ஆடைகளை செயல்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்னொரு முக்கியமான விஷயம், பள்ளிக்குள் வருகின்ற பொழுது நம்முடைய ஆடை அலங்காரங்களாகட்டும் அல்லது நம் இடத்திலிருந்து வெளிப்படக்கூடிய வாடைகளாகட்டும் அல்லது நம்முடைய செயல்பாடுகளாகட்டும் எதுவும் பிறருக்கு இடையூறு தரக்கூடியதாக இருக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் நமக்கெல்லாம் நினைவிருக்கும். பூண்டையோ வெங்காயத்தையோ உண்டுவிட்டு நீங்கள் பள்ளிக்குள் வாயை சுத்தம் செய்யாமல் வராதீர்கள். காரணம், உங்களுடைய வாயிலிருந்து வெளிப்படக்கூடிய வாடை கூட இன்னொரு தொழுகையாளிக்கு இடையூறாக இருக்கக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாம் நம்முடைய செயல்பாட்டை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று யோசிக்க வேண்டும். பள்ளிக்குள்ள வர்றோம்னு சொல்லி சொன்னால் நம்முடைய ஆடை பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும், நம்முடைய உடல் சுத்தமாக இருக்க வேண்டும், முழங்கை மணிக்கட்டு வரை நம்முடைய ஆடைகள் மறைக்கப்பட்டிருக்க வேண்டும், அழகான முறையிலே தொப்பி அணிந்திருக்க வேண்டும். தொப்பி இல்லாமல் தொழுகுதல் என்பது எந்த விதத்திலேயுமே ஒரு நல்ல விஷயம் கிடையாது. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் தொப்பி போடுறது ஃபரதா, ஆதாரம் இருக்கிறதா, ரசூலுல்லாஹ் போட்டிருக்கிறாங்களா இல்லையா என்று இன்னும் எத்தனை நாட்களுக்கு நாம் கேள்வியை கேட்டுக்கொண்டு நம்மை நாம் ஏமாற்றிக் கொண்டிருப்போம் என்பதை யோசிக்க வேண்டும். இது அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய கொள்கையின் அடிப்படையிலே 4 இமாம்களை பின்பற்றி தொழுகை நடைபெறக்கூடிய இடம். இந்த இடத்தில் இப்படித்தான் தொழுக வேண்டும் என்கிற வரையறையை நாம் வைத்திருக்கின்ற பொழுது அதற்கு உட்பட்டு நிச்சயம் நாம் உள்ளே வருகின்ற பொழுது தொப்பி அணிந்திருக்க வேண்டும், கரண்டைக்கு மேல் ஆடை இருக்க வேண்டும், முழங்கை வெளிப்படாமல் மணிக்கட்டு வரை நம்முடைய ஆடைகள் இருக்க வேண்டும். உள்ளே வருகின்ற பொழுது விக்ரும் திலாவத்தும் மட்டும்தான் இருக்க வேண்டும். பள்ளியை குறித்து பேச வேண்டிய நிறைய ஹதீஸுகள் இருக்கிறது. ஒரே ஒரு ஹதீஸை நான் உங்களுடைய கவனத்துக்காக கொண்டு வருகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, பள்ளிவாசல் இபாதத்துக்கானது. உள்ளே வந்தால் பேசாதீர்கள், சிரிக்காதீர்கள், உங்களுக்கு மத்தியில் கலந்துரையாடாதீர்கள், வியாபாரம் செய்யாதீர்கள், வியாபாரம் சார்ந்த பேச்சுக்களை பேசாதீர்கள். ஆக உச்சத்துக்கு போய் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க,
உங்களுடைய பொருட்கள் காணாமல் போய்விட்டது என்று சொன்னாலும் கூட என்னுடைய பொருளை காணாம், என்னுடைய போனை காணாம், என்னுடைய காசை காணாம், யாராவது எடுத்தீர்களா என்று அறிவிப்பு செய்யாதீர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார். உங்களுடைய காசு தான், உங்களுடைய பொருள் தான், நீங்கள் தான் தவறவிட்டீர்கள். காணாமல் போன பொருட்கள் கிடைக்க வேண்டும் என்று பள்ளிவாசலில் அறிவிப்பு செய்யாதீர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை ஒருவர் உங்களுக்கு மத்தியிலே பள்ளிவாசலில் எழுந்து என்னுடைய பொருளை காணவில்லை, யாராவது பார்த்தீர்களா என்று கேட்டால் நீங்கள் துஆ செய்யுங்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க துஆ செய்யுங்க, அவருக்கு அந்த பொருள் கிடைக்காமல் போகட்டும்னு சொல்றாங்க. அப்ப இதனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, பள்ளி ஹாலிசன் பரிசுத்தமாக இபாதத்திற்கு மட்டுமே ஒதுக்கப்பட்டதாக இருக்கிறது. வந்தா இபாதத் செய்யுங்கள், முடியவில்லை என்று சொன்னால் அமைதியாக தொழுகையை எதிர்பார்த்திருங்கள். இந்த உலகத்திலே தொழுகையை எதிர்பார்த்திருக்கக்கூடிய அந்த சமயத்தில் ஒருவருடைய ரூஹு கைப்பற்றப்படுகிறது என்று சொன்னால் அவர் அந்த தொழுகையை நிறைவு செய்துவிட்டு மரணித்தவரை போல கணிக்கப்படுகிறார் என்று கூட இமாம்கள் ஃபுகஹாக்கள் நமக்கு சட்டங்களை சொல்லி தந்திருக்கிறார்கள். துன்யாவிலே நன்மையை வாரி வழங்கக்கூடிய இடமாக இந்த பள்ளிவாசல் இருக்கிறது. அதனுடைய மகத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது சார்ந்த செயல்பாடு, அது சார்ந்து நமக்கு இஸ்லாம் சொல்லி தந்திருக்கக்கூடிய விஷயங்களை உள்வாங்க வேண்டும். பள்ளியை புனிதமான இடமாக நாம் கருத வேண்டும். காரணம், துன்யாவிலே எந்த மனிதனாலும் சொந்தம் கொண்டாட முடியாத ஒரே இடம் பள்ளிவாசல். ஒரே இடம் பள்ளிவாசல். எங்க அத்தா இங்கே அடக்கம் பண்ணியிருக்கிறாரு, எங்க அத்தாவை எங்க அம்மாவை இங்கே அடக்கம் செஞ்சிருக்கிறாங்க, இந்த இடம் என்னுடைய குடும்பத்துக்கு சொந்தம்னு கூட ஒருவர் சொல்லிவிடலாம் கபிரிஸ்தானு. ஆனால் பள்ளிவாசலை சொல்ல முடியாது. ஒருவர் கோடி ரூபாய் போட்டு பள்ளிவாசலை கட்டி நான் வக்ஃப் செய்கிறேன்னு சொல்லி அறிவித்து விட்டு அடுத்த நிமிடம் அவர் அந்த பள்ளிக்கு சொந்தம் கொண்டாட முடியாது. அது அல்லாஹ்வுக்கானது. துன்யாவிலே பள்ளி இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, இந்த இடம் கியாமத்து வரைக்கும் யாராலும் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. மீறி வாங்கினாலும் விற்றாலும் பள்ளி தான், பள்ளி தான். அப்பேற்பட்ட மகத்துவமான இடத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். அது சார்ந்த ஆயத்துக்கள் ஓதப்பட்டிருக்கிறது. பள்ளியை பற்றி உள்ள விஷயங்களை உள்வாங்க வேண்டும். உள்ளே வருகின்ற பொழுது பயபக்தியோடு உள்ளச்சத்தோடு கேலியான பேச்சுக்களை பேசாமல், கிண்டல் சார்ந்த விஷயங்களை பேசாமல், துன்யா சார்ந்த விஷயங்களை பேசாமல், அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு பள்ளிக்குள்ளே வருகின்ற பொழுது இறைவனின் ரஹ்மத் நம்மை சூழ்ந்திருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா துன்யாவில் வாழக்கூடிய காலகட்டங்கள் அவனது பொருத்தத்தை பெற்று வாழக்கூடிய நல்ல நசீபை நம் அனைவருக்கும் தந்த நல்லருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.